வணக்கம் நண்பர்களே, நம்ம கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல். இப்பொழுது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னவென்று கேட்டால், மருத்துவர் ஐயா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வறுத்தெடுத்த காட்சியை பற்றி இன்னைக்கு முழுக்க யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பேர் மருத்துவர் ஐயா அவர்களை கூட அவரை பற்றி பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாமல், தரமும் இல்லாமல், அவர் ஒரு சீனியர் லீடர் என்று கூட தெரியாமல் இன்னைக்கு பிதற்றுகிறார்கள். அதற்கு காரணம் முழுக்க மருத்துவர் ஐயா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாசான லீடர். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரும்பான்மையான சமுதாயத்துக்கான லீடர். இவர் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இன்னைக்கு நிறைய பேருக்கு இங்கே வேலை இல்லாமல் போயிடும். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி வேலைன்னா அரசியல் இங்கே யாரும் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் மருத்துவர் ஐயா அவர்களின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களை ஈர்க்கும் அளவுக்கு இன்னைக்கு வன்னியர் சமூகம் மட்டுமல்லாமல் மாற்று சமூக மக்களையும் ஈர்க்கும் அளவுக்கு ஒரு பெரிய போராட்டங்களை தான் அவங்க கையில் எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் சில போராட்டங்களை கையில் எடுத்து அதை நிறைவேற்றியும் கொடுத்துருக்காங்க. இவங்களோட போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா வலிமை பெறத்துக்கு நிறைய வாய்ப்பு அமையறதுக்கு காரணம் இவங்களுடைய போராட்டங்களின் மன உறுதியும் இந்த போராட்டங்களின் கொள்கைகளும் இன்னைக்கு முழுக்க மக்களை சார்ந்து, மக்களின் நலனை சார்ந்து இவர்களுடைய போராட்டங்கள் இருக்கும். இந்த போராட்டங்கள் இவர்கள் பண்ணும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரும்பான்மையான சமூகம் வன்னிய மக்கள் இவங்க பின்னாடி இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர்கள் முழுக்க மதுவை ஒழிப்போன்ற மாதிரி இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முதல்ல நாங்கள் மது கடைக்கு பூட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி மதுவை ஒழிப்போம், மது இல்லாத நாட்டை உருவாக்கும், ஒரு சொட்டு தண்ணீர் வேஸ்ட் ஆகக்கூடாது, அதே மாதிரி இந்த மதுவால் நாடு அழியக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர்களுடைய கொள்கைகள்லாம் இருக்குது. இந்த கொள்கைகள் முழுக்க இன்னைக்கு மக்களின் நலனை சார்ந்தே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மையான சமூகம் வன்னியர் சமூகம் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை இன்னைக்கு வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவர்களுடைய விவசாய நிலங்களை இழந்துட்டு வர்றாங்க. விவசாயிகளாக இருந்த அவர்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களா இன்னைக்கு நகரத்தை நோக்கி சென்று அவர்கள் பிழைப்பு தேடி அலையும் விதமாக இருக்கிறார்கள். இதெல்லாம் சரி கட்டணும்னா கண்டிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுன்றதுல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முழுக்க அந்த மக்களுக்காக போராடக்கூடிய தலைவராக இருக்கிறாரு. இன்னைக்கு இவரை பார்த்தீங்கன்னா சாதிய கட்சி தலைவர்னு சொல்றாங்க. சாதிய கட்சி தலைவர்னு சொல்றதை விட இவர் ஒரு வாழும் அம்பேத்கர் தான். ஏன்னு சொன்னா இன்னைக்கு அம்பேத்கரின் கொள்கையை முழுக்க இன்னைக்கு முதன்மையான ஒரு சீனியரான லீடரா இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றுபவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். ஏன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு பெரும்பான்மையான சமூகம் ஆள வேண்டும். இந்த பெரும்பான்மையான சமூகத்துக்கு பின்னாடி ஒரு பெரும்பான்மையான கூட்டம் இருக்க வேண்டும்ன்றதுல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பெரிய ஆரவாரத்துடன் இருக்கிறார். இது நீ தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய இடத்துல இந்த பிதற்றலும் இவர்களுடைய முழுக்க ஆரவாரங்களும் ஒரு பெரிய அரணாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக இவங்க மாறிட்டு வராங்கன்னா இது தமிழ்நாட்டின் ஒரு அறத்தையும் தமிழ்நாட்டின் ஒரு வலிமையையும் தமிழ்நாட்டில் வாழும் மக்கள் இந்த பெரும்பான்மையான சமுதாயத்தின் மக்களின் வலிமையையும் இது எதிர்கொள்ளக்கூடிய இடமாக இருக்கிறது. இது எல்லாருக்கும் வெற்றி தான். ஏன்னு சொன்னால் இவர்கள் முழுக்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாக்டர் ராமதாஸ் என்ற ஒரு தலைவர் கிடைச்சது ஒரு பெரிய வரம் தான். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு சட்டசபையில் எந்த ஒரு அறிக்கை விடுவதற்கு முன்பு இவர் இந்த அறிக்கை தவறா கரெக்டான்றதை தெளிவுபடுத்துவார். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசாங்கத்துக்கே சில ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதி இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்குது. இந்த அரசாங்கத்தை எப்படி வழி நடத்த வேண்டும் என்ற
சொல்லக்கூடிய தகுதி டாக்டர் ராமதாஸ் இருக்குது. அவர்களின் மகனான அன்புமணி ராமதாஸுக்கு இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க நீர் மேலாண்மையிலிருந்து இந்த தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு நம்ம வழிபடுத்தணும், விவசாய மக்களை எந்த அளவுக்கு முன்னேற்றணும், நிலங்களை எந்த அளவுக்கு கைப்பற்றக்கூடாது, நீர் மேலாண்மை எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும், அந்த அளவுக்கு இவர்களுக்கு வந்து இவர்களுடைய அறிவியல் ரீதியாகவும் சரிதான். இவங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு சயின்ஸ் மற்றும் இந்த விவசாயம், வேளாண்மை, அக்ரிகல்ச்சர், அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாட்டர் சோர்ஸ் ஏரியா, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து முழுக்க புள்ளி விவரத்தோட கையில் வச்சுக்கிட்டு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதுவரையும் எந்த ஒரு பிதற்றலும் இல்லாமல் அவர் வந்து இன்னைக்கு மக்களை சார்ந்த சில திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காரு மத்திய அமைச்சராக சொல்ல. அது மத்திய அமைச்சராக சொல்ல கொடுத்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா 108 ஆம்புலன்ஸ்ன்றது வந்து ஒரு பெரிய திட்டம் தான். இந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டை மீறிய ஒரு இந்தியா முழுவதும் ஒரு கிராமப்புற சுகாதார திட்டத்தில் 108 ஆம்புலன்ஸ் திட்டன்றது வந்து ஒரு பெரிய இந்தியாவுக்கு ஒரு பெரிய வரம் தான். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு அடிபட்டுச்சுன்னா டக்குன்னு ஒரு ஆம்புலன்ஸ் 108 கால் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி இன்னைக்கு எல்லா மக்களிடமும் வந்துச்சு. இந்த 108ன்றது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இந்த திட்டத்தை கொண்டாந்தார். இதுதான் திட்டம், தமிழ்நாட்டுக்கான திட்டம். அதை விட்டுட்டு இலவச மிக்சி, கிரைண்டர், மாடு, ஆடு, அதை கொடுக்குற இதை கொடுக்குற இலவசமாக கொடுக்குறன்றதுலாம் வந்து ஒரு தவறான மக்களை சோம்பேறித்தனப்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்கும். இந்த திட்டங்கள் வந்து முழுக்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்களின் நலனை சார்ந்து இயக்கக்கூடிய திட்டம் 108 ஆம்புலன்ஸ். அது போல போலியோ அறவே ஒழிச்சிருக்காது. இன்னைக்கு ஜிஹெச்ல கார்டியாலஜின்னு ஒரு பிளாக் ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்கு முழுக்க இவருடைய உதவி கண்டிப்பாக இன்னைக்கு மத்திய அமைச்சராக சொல்ல தேவைப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எய்ட்ஸ் அவேர்னஸை கொண்டாந்தார். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல திட்டங்கள், மக்களின் நலனை சார்ந்து சேரக்கூடிய ஒரு திட்டங்கள். இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து ஆராயலாம். இவருடைய திட்டங்கள் வெளிப்படாத காரணம் இவங்களுடைய பப்ளிசிட்டி கம்மியாக இருந்தது. இவங்களுடைய பப்ளிசிட்டி கம்மியாக இருந்ததுக்கு காரணம் இவங்க வந்து நிறைய புகழ்ச்சியை விரும்ப மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் செய்கிற நல்லதை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து மீடியாவோட வாய்ஸ் வந்து இவங்களுக்கு கம்மியாக இருந்தது. அதனால் வந்து இவங்க வந்து இவர்களுடைய திட்டங்களை அன்றைக்கி மத்திய அமைச்சராக சொல்ல சில திட்டங்கள்லாம் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு திட்டத்தை அறிவித்தா கூட அதை அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. அதனால் வந்து அவர்களுடைய திட்டங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி மாற்று சமூக மக்கள் மட்டுமல்லாமல் இன்றைக்கி அனைத்து மாநிலங்களிலும் இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் வரவேற்கிறதுக்கு காரணம் முழுக்க அவர்களுடைய செயல்பாடுகளும் அதுவும் இல்லாமல் அவர்களுடைய போராட்டங்களின் விடாமுயற்சியும் பார்த்து நிறைய தலைவர்கள் வந்து இன்னைக்கு ஆந்திரா முதல் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எல்லா மாநிலங்களிலும் இவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பில் கிளின்டன் அவர்களிடமே அவார்டு வாங்கக்கூடிய தகுதியெல்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாற்று மக்கள் யோசிக்கணும். அதை விட்டுட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஏதோ பிதற்றிட்டாரு, ஏதோ அந்த மாதிரி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்றதுலாம் வந்து ஒரு தவறான. இவரை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணால் முழுக்க அவரை பற்றி வரலாறுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் சிலைகளை முழுக்க இன்னைக்கு நிறுவனர் வந்து முழுக்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். அது வந்து இன்னைக்கு திருமாவளவன் அவர்களே வந்து தமிழ் குடிதாங்கின்ற ஒரு பட்டத்தை வந்து இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தலித் சமுதாய தலைவர்கள் தலித் சமுதாயத்துக்கான போராட்டங்களையும் கையில் எடுத்து அதையும் வென்று காட்டியிருக்காரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள். இதெல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய சீனியர் இன்னைக்கு ஜூனியர் லீடர்ஸ்லாம் முழுக்க வர்றதுக்கு காரணம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். சீமானே சொல்கிறாரு, எங்கள் ஐயா மருத்துவர் ஐயா கேட்குறது சாதிவாரி கணக்கெடுப்பு தான். இந்த கணக்கெடுப்பை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். கவர்மெண்ட்டு எடுத்தால் கண்டிப்பாக இந்த மக்களுக்கு ஒரு பெரும்பான்மையான கூட்டத்திற்கு விடிவு காலம் வரும். அதுவும் இல்லாமல் மாற்று இருக்க சிறு சமுதாயத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீத
இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும். அதனால் வந்து தயவு செய்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் முழுக்க இன்னைக்கு வன்னியர் சமுதாயம் ஒரு 10% இடஒதுக்கீடு கேட்குறாருன்னா அதற்கு முழுக்க காரணம் இன்னைக்கு தொழிலாளிகளாக புலம்பெயர்ந்த தொழிலாளிகளாக வாழ்கிறார்கள் இந்த மக்கள். இவர்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து விவசாய குடி வேளாண் குடியில் இன்னைக்கு சிறப்பாக இருந்தவர்கள் இன்னைக்கு வந்து நகரத்தை நோக்கி சென்று புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் இவர்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை கூட இன்னைக்கு படிப்புன்ற ஒரு அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லாத போயிடுச்சு. அதுக்கு முழுக்க காரணம் என்னன்னா இவங்க கிராமத்தை விட்டு நகரத்துக்கு நோக்கி சென்றது தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நகரத்தை நோக்கி செல்லும் போது செலவுகள் அதிகமாக இருக்கிறதால தன் குழந்தைகளையும் படிக்க வைக்க முடியாத ஒரு இடத்துல தான் இவங்க இருக்காங்க. இவர்களுக்கு குறிப்பிட்ட சதவீதம் அந்த 10% இடஒதுக்கீடு கிடைச்சா இந்த பெரும்பான்மையான சமூகம் நல்ல ஒரு பெரிய மாற்றத்தையும், அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான குறிப்பிட்ட அவர்களுடைய வாழ்வியல் மாறக்கூடிய இடமா இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மையான சமூகம் இன்னைக்கு காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கிய உயர் பதவிகளில் இன்னைக்கு இந்த சமுதாயம் கண்டிப்பாக செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர்களுடைய வாழ்வியல் தரம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பற்றி பிதற்றதை விட்டுவிட்டு இன்னைக்கு அவர்களுடைய கூட இருந்து எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுன்றதை நம்ம கண்டிப்பாக ஆராயணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.